வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8276 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, யூபிஎல், பிவிஆர் இண்டெக்ஸ். இதில் வந்து ஃபின் நிஃப்டி மட்டும் என்ட்ரி கிடையாது. யூபிஎல்லில் வந்து 6500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். பிவிஆரில் வந்துட்டு 8,2849 லாஸ் பண்ணியிருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்லிங் வந்துட்டு கொஞ்சம் சைட்வேஸாகவே முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல செல்லிங் கொடுத்துட்டோம். ஸோ அதில் ரெண்டுலேயுமே நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8276 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அப்போலோ டயர், ஏசியன் பெயிண்ட், இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் பார்க்கலாம். இதில் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 22,280 22,332 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 22,134 22,070 வரலையும் சப்போர்ட் ஜோன் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசன்ஸ் ரேஞ்சிலே க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து இது மேலே போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ஸ் ஜோன் வந்து 22,480 ஒரு ரெசன்ஸ் ஜோனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட்டில் வந்து டெக்னிக்கலாக எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக வந்து பையில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்க பாட்டம் வந்து இன்ன வரலையும் பிரேக் ஆகலை. ஸோ ப்ரீவியஸாக வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்தால் மேலே மூவிங் கொடுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட் 2 டேஸ் ஏறினதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சின்ன செல்லிங் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. எகெயின் வந்து இந்த டே ஹை பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவு. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா R1 R2 ரேஞ்சுக்கு மேலே க்ளோசிங் வச்சது அப்படின்னா, அதாவது R2 லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சது அப்படின்னா பையிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியில் R1 R2 லெவல் வந்து 48,195 48,276 வரையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் வந்து 47,485 47,214. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசன்ட் ஜோனில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஒரு ரெசன்ட் ஜோனில் வந்து பார்த்தோன்னா 48,195 கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,740 வரலையுமே வந்திருக்கு. எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற ரெசன்ட் ஜோன் வந்து 48,400 அந்த ரேஞ்சுக்கு மேலே எகைன் மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டே சார்ட்டில் எப்படி இருக்குங்கிறதும் பார்ப்போம். ஏன்னா டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா தான் பொசிஷனில் வந்து ஸ்ட்ராங்கான பையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த ட்ரெண்டு தான், பையில் தான் இருக்குது, சப்போர்ட் எடுத்து தான் ரெடியாக நிற்குது. ப்ரீவியஸ் டேக்கு ஹை அதாவது வந்து பார்த்தோன்னா 48,225 மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு இன்ட்ராடே பையிங் வர்றதுக்கும் பொசிஷனல் பையிங் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்போலோ டயர் பை எவோ 482 மேலே பை பண்ணோம் அப்படின்னா 495 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போலோ டயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டைன் பாட்டம் ஜோனில் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மூவில் தான் ட்ரேடிங் நடந்திருக்கு. டே சார்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நமக்கு ட்ரேடிங் நடந்திருக்கு. இந்த ஜோனில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிளியரான சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த இடத்துல என்னென்னா பையிங் வால்யூமும் வந்து கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கு. எகைன் வந்து இந்த இன்னொரு டே ஹையை பிரேக் ஆச்சு, ஒரு கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் ட்ரேட் ஆகிடுச்சினாலே போதும். இப்போ 482 மேலே அடுத்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாகவே 506 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாமல் மேலே வந்து எபோ லெவல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நல்லா மூவிங் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வரலையும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட் செல் பிலோ 2,805 கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 2,710 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா டே சார்ட்டில் வந்து சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டில் இருக்குது. எகைன் பிலோ லெவல் பிரேக் ஆனால் டார்கெட் வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.